கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு தமிழ் வருட பிறப்பு நாள். இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பொழுதும் உங்கள் யாவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும். சரி, இந்த புதிய தமிழ் புத்தாண்டுல எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் மங்கள வார்த்தை, ஏதாவது எனக்கு ஒரு நல்லது நடக்குமா என்று அவளோடு எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அழகான மங்கள வார்த்தை. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பாருங்க, இந்த புதிய தமிழ் வருஷ பிறப்பாதுமா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் அப்படின்னா இன்னும் முதல் இந்த வருஷத்தின் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் உண்மையிலே வைக்கப்பட்டிருக்குங்க. ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல வைக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த கண்கள் குறிப்பறிந்து உன் பிரச்சனையை பார்த்து சமயத்திற்கு ஏற்ற அற்புதங்களை செய்து கொண்டிருக்கும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக யார் மேலெல்லாம் ஆண்டவருடைய கண்கள் பட்டதோ அத்தனை பேருக்கும் சுகம் கிடைத்தது, அத்தனை பேருக்கும் அற்புதம் நடந்தது, அத்தனை பேருக்கும் நன்மை நடந்ததை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் ஃபுல்லா உன் மேல, உன் பிள்ளைங்க மேல, உன் பேர பிள்ளைங்கள் மேல, உன்னுடைய பெற்றோர்கள் மேல ஆண்டவருடைய கண்கள் பதிந்திருக்குமாம். அப்ப ஆண்டவருடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய கண்கள் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறது, அவருடைய இமைகள் உங்களை சோதித்து அறிகிறது. இங்கிலீஷ் பைபிள்ல எக்ஸாமின் தம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா உங்க எல்லாரையும் ஆண்டவர் இன்னைக்கு எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு மனசுல என்ன காயம் இருக்கு, உள் காயம் என்ன இருக்கு, ஊமை காயங்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு அடிபட்டிருக்கும், வெளியே எதுவுமே தெரியல, உள்ளுக்குள்ளால ஊமை காயங்கள், உள் காயங்கள் எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி தெய்வீக சுகத்தை கொடுத்து நல்ல ஆலோசனையை கொடுப்பார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய ஆலோசனை மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. கடந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தன் ஆலோசனையினாலே விழுந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. உங்க ஆலோசனையில நீங்க விழுந்து போயிருக்கலாம், நஷ்டப்பட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், வழக்குகளில் சிக்கி இருக்கலாம். இன்றைக்கு உண்மையில் ஆண்டவர் கண்ணை வைத்து இந்த வருஷம் ஃபுல்லா உனக்கு நல்ல ஆலோசனைகள் ஆண்டவர் கொடுத்து இந்த பூமியில உன்னை நிலைநிறுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, சிஸ்டர் அனிதா அனு, நான் பணக்கஷ்டம், மிகுந்த கடன் சுமை, அதனால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள், கவலைகள், ஒவ்வொரு நாளும் நான் சந்தித்து வந்த போராட்டங்களையும் சவால்களையும் குறித்து மிகுந்த கண்ணீரோடு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக தெரியப்படுத்தி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்து கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தையுடன் பதில் அனுப்பியிருந்தார். அந்த மங்கள வார்த்தைகள் என்னுடைய நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் மிகுந்த ஆறுதலையும் மன சமாதானத்தையும் நம்பிக்கையும் தந்தது. மேலும் பதில் இமெயில் கிடைத்த சில நாட்களில் நான் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு பெரிய தொகை எனக்கு கிடைத்தது. அந்த பணத்தை கொண்டு எல்லா கடன்களையும் அடைத்து விட்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த வல்லமையான ஜெபத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினார். உங்களுக்கும் இந்த புதிய தமிழ் புத்தாண்டிலே ஒரு புதிய திருப்பு முனையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அனிதா அனுவுக்கு அற்புதம் செய்து வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்த தேவனே, இன்றைக்கு இந்த புதிய தமிழ் புத்தாண்டன்று உம்முடைய பாதப்படியிலே உம்முடைய மங்கள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திருப்பு முனையை தருவீராக. ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தின் நாளை இன்றிலிருந்து என் பிள்ளைகள் தொடங்கட்டும். நீர் சொன்னது போல இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் எங்கள் மீது இருக்கும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி இவர்கள் மேலும் உடைய கண்களை வைத்து நல்ல ஆலோசனை சொல்லு. உம்முடைய ஆலோசனையினால என் பிள்ளைகளை ராஜாக்கள் மத்தியில நிறுத்துவீராக.
ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல் உம்முடைய கண்களை வைத்து இவருடைய வியாதிகளை எல்லாம் குணமாக்குவீராக. இவர்கள் மேல் உம்முடைய கண்களை வைத்து இவர்களுக்கு காலகாலத்தில் நடக்க வேண்டிய சுப காரியங்களை செய்து வைப்பீராக. இவர்கள் மேல் உம்முடைய கண்களை வைத்து இவருடைய அவமானம் நீங்கும்படிக்கு அடைக்கப்பட்ட கற்பங்களை திறப்பீராக. சொந்த வீடு வாசலுக்கு வழி திறப்பீராக. இந்த வருஷத்துல என் பிள்ளைகள் இதுவரைக்கும் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நன்மையான ஈவுகளையும் பூரணமான செல்வங்களையும் வரங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய் என்ற வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.